இந்த மாதிரிலாம் போடுறோம். ஏன்னா வாட்ஸ்அப் இன்ஸ்டாவில் போடுறது வந்து ஸ்க்ரோல் ஆகி கீழே போயிட்டு இருந்தீங்க, அதை நீங்கள் திரும்ப பார்க்க முடியாது. நம்ம ஆட்கள் அவ்வளோ பொறுமையாலாம் உட்காந்து என்ன ஸ்டோரி போட்டிருக்கீங்கலாம் பார்க்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் டெலிகிராம்லாம் ஜாயின் பண்ணி வச்சுங்க. அட் டைமில் அதில் போடுவோம், டேட் வாரியாக போடுவோம். இப்போ இன்றைக்கி போட்ட ஸ்டோரிக்கு நீங்கள் 10 நாள் கழிச்சு பண்ணும்போது அதில் வேகன்சி இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. அதனால் வாட்ஸ்அப்லேயே டெலிகிராம்லேயே ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்பப்போ போடுறத அப்பப்போ நீங்கள் பார்த்துக்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை, ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். கேமரா ஆயிட்டு ஓகேங்க, போலாமா? ரொம்ப நாள் கழிச்சு இந்த வெயிலை வந்து அனுபவிக்கும் போது வெறுப்பாகுது. இந்த வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிட்டனால இது ஒரு பிரச்சனை. காற்று, புழுதி காற்று இது எல்லாமே வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஜாக்கெட் போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா நேற்று வந்து ஜாக்கெட்டோட போயிட்டேன், பயங்கர வெக்க தாங்க முடியல. நம்ம டைமிங் வேற 1 மணி, 12 மணிக்கு நம்ம நேற்று 12:30 போனோம். பயங்கர வெக்க முடியல. அப்புறம் ரூமுக்கு வந்துட்டு திருப்பி ஜாக்கெட்டை கலத்தி வச்சுட்டு முடி வெட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போனோம் மடி. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரூம்லேயே எல்லாம் இது பண்ணிட்டேன். ஸோ உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ட்டு இருந்தேன். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து கேட்குறது வந்து, பிரதர் சவுதியில் வந்து டெலிவரி ஜாப் இருந்தால் சொல்லுங்கள், இல்லை ஏதாவது ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்பாங்க. ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜாபை பற்றி வீடியோஸ் எதுவும் போடலை. இந்த கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் இல்லை 2 வாரம் இருக்கணும் எங்களா, பிப்ரவரி மாதத்துலேருந்து நம்ம வந்து டெலிவரி ஜாபை பற்றி போட்டிருக்க மாட்டோம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வார் நடக்குங்க. சவுதி அரேபியா, துபாய், ஓமன் இந்த மாதிரி கண்ட்ரிலலாம் வந்து பார்த்திங்கன்னா வார் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய இப்போ என் கம்பெனி வந்து ஜனவரி மாதம் வேலைக்கு ஆள் தேவைன்னு சொல்லி ஏஜென்சிட்ட சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, இந்தியாவில் இருக்க ஒரு பெரிய ஏஜென்சிட்ட, லைசன்ஸ் வாங்கின ஒரு ஏஜென்சிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்போது அந்த ஏஜென்சி அதை நினச்சிக்கிட்டு இப்போ எல்லாருக்குமே வேலை இருக்கான்னு சொல்லி சொல்லுவாங்க, இப்படி வேலை இருக்குது வாரீங்களான்னு. ஆனால் இப்போ இங்கே உள்ள சுச்சுவேஷன் அப்படி இல்லை. ஏன்னா இப்போ விசாக்கோ, ஸ்டாம்பிங்கோ, இல்லை மோஃபாவோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அப்போது இது என்ன, அந்த வண்டியிலேருந்து ஒரு அட்டை கலந்து விழுந்துருக்கு. அட்டை இல்லைங்க, பிளைவுட்டுங்க, இது விழுந்துருக்கு. அதை கூட வந்து கவனிக்காமல் அந்த வண்டிக்காரன் போயிட்டு இருக்கான். அல்லைங்க, அது பிளைவுட்டுங்க. யார் மேலேயாவது தம்முன்னு அடிச்சிருந்தா கீழே விழுந்துருப்போம். இவ்வளோ திக்னஸாக இருக்கும் அது. முன்னாடி கடவுள் புண்ணியம் நம்ம முன்னால போல, அந்த முன்னால போகிற பைக்காரன் அதுக்கு முன்னாடி போயிட்டான். இல்லைன்னா யார் மேலேயா விழுந்துருக்கும் அது. அப்படி இருக்கிறதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிலே ஆகும். ஸோ நீங்கள் வந்து இப்போ சர்வீஸ் காஸ்ட் அப்பா இவ்வளோ பின்டா இருக்கு. ஒரே நிமிஷம் निकल गया पैसा गाड़ी लेता भाई। इधर से गाड़ी आते रहता, फिर गाड़ी तक किधर से तो इंडिकेटर देखा रखा, इधर जाएगा सब लगा हुआ, इधर से निकल गया ना, एकदम क्यों निकलते आगे पीछे करना देखते। एनी डैमेज ब्रदर, एनी डैमेज ब्रदर, एनी कॉल क्या करना है भाई। இந்த காருக்காரரு இண்டிகேட்டர் போடாம இங்க இருந்து இப்படி கிராஸ் பண்ணியிருக்காரு. ஈவன் இப்படி வந்தவன் தட்டிட்டான். அவருக்கு அடி இல்லை, டேமேஜ் இல்லை, இவனுக்கு இந்த மிரர் மட்டும் டேமேஜ். நேற்று இதே மாதிரி ஒரு சம்பவம் பார்த்துருந்தேன், இப்பவும் அதே மாதிரி ஒரு சம்பவம் பார்த்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. இந்த சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனால இந்த டீப் ஃப்ரை தாங்க, என்ன இருக்குலாம் தெரியாது. நம்மளோட எல்லா சம்மர் சீசன் வீடியோலையும் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆர்டராக இருக்கும் இல்லை செகண்ட் ஆர்டராக இருக்கும் இந்த டீப் ஃப்ரை.
ஓப்பா வெயில் பயங்கரமாக இருக்குங்க. எப்படி வைக்கா குப்பையிலே போட்டு இப்போ தான் ரூம்லேருந்து வரும்போது லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேங்க. ஆனால் அதுக்கு நொட்டி இப்போ திருப்பி தண்ணி தாக எடுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து இப்போதைக்கு இந்த சவுதி, துபாய், ஓமான், கத்தார், குவைத்து அந்த மாதிரி கண்ட்ரிக்கு வாரீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இப்போ இங்கே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது சரிங்களா. இங்கே உள்ள நியூஸ் சேனல்ஸோ இல்லை இங்கே உள்ள இன்ஃப்ளூயன்ஸரோ யாருமே அதை பற்றி பேச மாட்டாங்க. இங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு, ஏன்னா அப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது. எல்லாரும் இங்கே நல்லா தான் இருக்காங்கிற மாதிரி இருக்குங்கிறதுனால நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அப்புறம் காசு கட்டிடுவீங்க. எப்படி ஏஜென்ட் வந்து சும்மாலாம் விசா வர வரைக்கும் டிக்கெட் வர வரைக்கும் காசு வாங்காமலாம் இருக்க மாட்டாங்க. எல்லா ஏஜென்சியுமே உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாத காரணத்தினால ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கி வச்சுருவாங்க சரிங்களா. அப்போ உங்களுக்கு அந்த அமௌண்ட்டையும் கொடுத்துருவீங்க. லேட் ஆக ஆக உங்களுக்கு டென்ஷன் அதிகமாகிட்டே இருக்கும். வீட்டிலேருந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, என்னாச்சு காசு கட்டினீங்களா, என்னாச்சு காசு கட்டினீங்களான்னு. ஆனால் இங்கே சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த வெளிநாட்டு ஆசையை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த பார்லாம் முடிஞ்ச பிறகு திரும்ப அப்ளை பண்ணுங்கள். இல்லை நான் இப்போவுமே அப்ளை பண்ணி வச்சிடுறேன், அந்த டைமில் சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஒரு மெடிக்கல் போட்டிங்கன்னா 90 நாள் தான் வேலிடிட்டி இருக்கும் சரிங்களா. அதிகபட்சம் இங்கேருந்து போட்டு விடும்போது விசா 3 மாதத்துக்கு தான் போட்டு விடுவாங்க சரிங்களா. 90 நாள் விசா தான் போட்டு விடுவாங்க. 90 நாள் இன்கேஸ் சரியில்லைன்னா திரும்ப விசா போடுறதுக்கு திரும்ப காசு ஆகும். ஸோ அப்போ திரும்ப உங்களுக்கு தான் ஒரு பிரச்சனை. திரும்ப ஒரு மெடிக்கல் போடணுன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனை. திரும்ப விஎஃப்எஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்த வேலை வந்து இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆச்சுன்னா நானே வீடியோ போடுவேன். ஸோ ஏன்னா நம்மகிட்ட அவ்வளோ ஏஜென்சிலேருந்து அவ்வளோ கம்பெனி வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் விசாரிச்சோம். என்கிட்ட நிறைய வீடியோ கிளிப்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த ஏஜென்சி மூலமாக வந்தவங்களும் சரி, இல்லை அவங்க சொல்கிற வேலைக்கு வந்தவங்களும் சரி, இங்கே நல்லா இருக்கிறவங்க நிறைய பேரை நான் பார்த்துட்டேன் சரிங்களா. இது இல்லாமல் ரஷ்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேக்கன்சி இருக்குங்க. வேற ஹெல்ப்பரில் அவ்வளோ வேக்கன்சி இருக்குது. எனக்கு ஷாக், இவ்வளோ வேக்கன்சி இருக்குதா அப்படின்னு. ஏன்னா எனக்குமே ஒரு ஆசை வந்துருச்சுப்போம், ரஷ்யாவுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அங்கே வேலை பார்க்குற பசங்களும் சரி, அங்கே கிளைமேட்டும் சரி, அங்கே இருக்க இடமும் சரி சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் வைங்களேன். பட் இருந்தாலும் எனக்கு இந்த வேலை வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுனால இதை நான் கன்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதை விட கொஞ்சம் பெட்டரான வேலை நல்ல சேலரியோடு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் மாறிடுவேன். ஸோ இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ நிறைய பேர் வேலையை பற்றி கேட்குறதுனால சரி ஓகே இதை வந்து ஒரு வீடியோவாக சொல்லிடுவோம். இங்கே நடக்கிற சுச்சுவேஷனை சொன்னால் அதுக்கேற்றால அமைதியாகுவீங்க அப்படிங்கிறதான் சொல்கிறேன். ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா நம்ம சப்போஸ் ஏதாவது வேகன்சி இருக்குன்னா அதில் தான் போடுவோம். அதில் போடுவோம், இல்லை மெம்பர்ஷிப்பில் போடுவோம். ஏன்னா ரொம்ப முக்கியமானவங்களுக்குலாம் மெம்பர்ஷிப்பில் தான் போடுவேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. வாட்ஸ்அப் மெம்பர்ஷிப், டெலிகிராம் பிவி, ஸோ இந்த மாதிரிலாம் போடுவேன். ஏன்னா வாட்ஸ்அப் இன்ஸ்டாவில் போடுறது வந்து ஸ்க்ரோலாகி கீழே போயிட்டு வைங்க, அதை நீங்கள் திரும்ப பார்க்க முடியாது. நம்ம ஆட்கள் அவ்வளோ பொறுமையாலாம் உட்காந்து என்ன ஸ்டோரி போட்டிருக்கீங்கலாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப், டெலிகிராம்லாம் ஜாயின் பண்ணி வச்சுங்க. அட் டைமில் அதில் போடுவோம், டேட் வாரியாக போடுவோம். ஸோ இன்றைக்கி போட்ட ஸ்டோரிக்கு நீங்கள் 10 நாள் கழிச்சு பண்ணும்போது அதில் வேகன்சி இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. அதனால் வாட்ஸ்அப்லேயே டெலிகிராம்லேயே ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்பப்போ போடுறத அப்பப்போ நீங்கள் பார்த்துக்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரியே அந்த ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும், காற்று ஃபுல்லாக புழுதி, அப்படியே புழுதி காற்று எங்கேருந்தோ கொண்டு வந்து அப்படியே போன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதனால் ஃபுல்லாகவே புழுதியாக தான் இருக்குது. அதில் தான் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். அப்படியே இறங்கி கஸ்டமர் லொக்கேஷனில் சட்டையை தட்டும் போது தான் அவங்களுக்கு தெரியும் அவ்வளோ தூசி ஒட்டியிருக்கோம். தூசி, மண் எல்லாம் சட்டையில், ஹெல்மெட்லாம் ஒட்டியிருக்கோம். அப்படி ஃபோன் டிஸ்பிளே இப்படி தடவுனா அதில் டிஸ்பிளேலே தெரியும், அந்தளவுக்கு தூசி பயங்கரமாக இருக்கும். ஆர்டர் ரொம்ப ஸ்லோங்க. கன்னியூவாக வரமாட்டுக்கு 1, 2 வந்தால் தூரமாக வருது 2, கடையில் லேட் பண்ணுறான் 3, இந்த வெயில் வேற வெளுத்து வாங்குது 4, இந்த மாதிரி இருக்குது. ஆனால் வேலை பார்த்தா ஆகணும், ஆர்டர் எடுத்து தான் ஆகணும். 15 ஆர்டர் எடுத்தால் போதும், அதுக்கு மேலே எடுக்கணும். ஆனால் 15 எடுத்துட்டா பார்டரை கிராஸ் பண்ணிடுவேன்.